சுரேகா கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு அதை பிரீத்தி கிட்ட கொடுக்க ஆஃபீஸ்க்கு பணத்தை எடுத்துட்டு போனா சுந்தர். சுந்தர் கையில சூர்கேஸோட வரத பார்த்த பிரீத்தி சந்தோஷமா கடகடன்னு ஓடி வந்தா. ஹாய் சுந்தர். ஹாய் பிரீத்தி. என்ன சுந்தர் ஏதோ கையில பலமா சூட்கேஸோட வந்திருக்கீங்க? வேற என்ன பிரீத்தி, உனக்கு தான். என்னது இந்த சூட்கேஸ் எனக்கா? இதுல என்ன இருக்கு சுந்தர்? வேற என்ன பிரீத்தி, நீ தான் பணம் ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னல, அதுக்கு தான் நீ கேட்ட பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். வாவ் சூப்பர் டியர். எனக்கு தெரியும் டியர், நீ எப்படியோ பணத்தை எனக்கோசரம் கொண்டு வருவனே. இப்பயாச்சும் நம்புறியா பிரீத்தி என் காதல் உண்மைன்னு? கண்டிப்பா நம்புறேன் டியர். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு பிரீத்தி. இப்பயாச்சும் நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டியே. அப்புறம் அடுத்து என்ன? சீக்கிரமா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரீத்தி. இதுக்கு மேல என்னால ஒரு நாள் கூட வெயிட் பண்ண முடியாது. நம்ம 2 பேருமே நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன டியர், கண்டிப்பா பண்ணிக்குவோம். நீங்க நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருங்க, நானும் அங்க வந்துடுறேன். 2 பேருமே நாளைக்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவோம். நான் வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா டியர், உன் வாயிலிருந்து இந்த வார்த்தைக்காக தானே நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நானும் வந்துடுவேன், நீயும் வந்துடணும். நாளைக்கே கண்டிப்பா உனக்கு எனக்கும் கல்யாணம். சரி டியர், நான் நாளைக்கு வந்துடுறேன், நீயும் வந்துரு. ஓகே பை டியர். இந்தா பிரீத்தி, பணம் வாங்கிட்டு கிளம்பு. ஓகே டியர், நாளைக்கு பார்க்கறேன். ஓகே பை. பாய் பிரீத்தி, நாளைக்கு கண்டிப்பா வந்துரு. கண்டிப்பா வருவேன் டியர். ஓகே பை அப்படின்னு சுந்தர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு பிரீத்தி அங்க இருந்து கிளம்பிட்டா. சுரேகா சுந்தருக்கு பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா. என்ன இவரு இப்படி இருக்காரு? அந்த பிரீத்திக்காக தான் இவர் திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிலுக்கே போனாரு. ஆனா அவன் வந்து எட்டி கூட பார்க்கல. நானு அவர் கூட இல்லைனாலும் ஓடி போய் அவரை பார்த்து அவரை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் கையில பணத்தையும் கொடுத்தேன். நான் இவ்வளவு பண்றேனே, இனிமேலாச்சும் அவர் என்னை ஏத்துப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் அப்படியெல்லாம் பண்ணாம கையில பணத்தை வாங்கின உடனே இதை நான் கொண்டு போய் பிரீத்தி கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாரே, அங்கேயே நான் உடஞ்சி போயிட்டேன். அவருக்காக எதுவுமே பண்ணல, ஆனா நான் அவருக்காக எல்லாமே பண்ணேன். இருந்தாலும் அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை. ஒண்ணுமே பண்ணாத அவளை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. ஏன்? அவ ஒல்லியா அழகா இருக்கா, நான் குண்டா அசிங்கமா இருக்கேன். அதனால தானே அவருக்கு என்ன பிடிக்கல. நான் குண்டா பிறந்தது ஏன் தப்பா? அவர் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அலட்சியப்படுத்தினாலும் எனக்கு அவர் தான் வேணும்னு நான் அவர் பின்னாடியே போறேனே, அதுதான் நான் பண்ண தப்பு. அதனால தானே என்ன அவர் எல்லாத்துலேயும் இலக்காரமாக பார்க்குறாரு. எப்போ அவருக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகும்னு அவர் ரொம்ப காத்துட்ருக்காரு. இதுக்கு மேலெல்லாம் என்னால் அவருக்காக காத்துட்ருக்க முடியாது. அவர் இன்னைக்கு திருந்திருவார், நாளைக்கு திருந்திருவார், என்னை தேடி கண்டிப்பாக வருவாருன்னு நானும் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனால் இத்தனை நாளாக நான் பட்ட ஆசை எல்லாமே நிராசையாக போயிடுச்சு. இதுக்கு மேலே ஆசைப்பட நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவருக்கு தேவை என்ன? பிரீத்தி. அதனால இனிமே அவர் பிரீத்தியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். அவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிடலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அவருக்கு என்ன வேணான்னு சொல்கிறார்ல, அவர் என்ன சொல்கிறது என்ன வேண்டான்னு? நான் சொல்கிறேன், இனி அவர் எனக்கு வேண்டாம். அவரே தேடி வந்து நீ எனக்கு வேணும்னு என்னை இனிமே கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன் இப்படின்னு சுரேகா ரொம்ப கோவப்பட்டுட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.